நாராயணகுமார் ஐயா, நீங்க புருவ மத்தியில நினைச்சு வாசிய ஊதுறதுக்கும், புருவ மத்தியில மந்திர எழுத்த நினைச்சு வாசிய ஊதுறதுக்கும் என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், உங்க பையனை நீங்க நினைச்சா கூப்பிட முடியாது. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கீங்க, நீங்க பெட்ரூம்ல இருக்கீங்க, பையன் வீட்டை விட்டு வெளியில இருக்கான் அப்படின்னா, உங்க பையனுடைய பேரை நீங்க புருவ மத்தியில நினைச்சா உடனே கூப்பிட முடியுமா? முடியாது. அவனை வாய் திறந்து அழைச்சாதான் வருவான். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாசி எந்த மந்திர எழுத்துக்கு கட்டுப்படுதோ, அந்த கட்டுப்படுற எழுத்த மூக்க விட உயரமான புருவ மத்தியில நீங்க நினைக்கும் போது, நினைச்சு அந்த வாசிய நீங்க அங்க உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த வாசிய விசித்தி சக்கரத்துல இருந்து நீங்க மேல் நோக்கி ஊதுறீங்க. அப்படி ஊதும் போது அந்த மந்திர எழுத்தை நோக்கி அது பயணிக்கும். ஏன்னா அந்த மந்திர எழுத்து தான் அந்த வாசியுடைய பெயர், அந்த வாசியுடைய வாசி மந்திரம் எல்லாமே அந்த மந்திர எழுத்து தான். அப்ப எழுத்த புருவ மத்தியில நினைக்கும் போது புருவ மத்தியை நோக்கி வாசி பயணிக்கும். அப்ப வாசி பயணிக்கக்கூடிய அந்த வாசி புருவ மத்தியை நோக்கி பயணிக்கும் போது மூக்குல சுவாசம் இருக்கிறத நீங்க நிறுத்திடுவீங்க. அதனாலதான் மூக்கை விட உயர்வா நீங்க இடத்தை பார்த்து நீங்க நினைக்க அந்த இடத்தை நோக்கி அந்த வாசி பயணிக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அப்ப அந்த இடத்துல புருவ மத்தியில சும்மா நினைக்கிறதுக்கும் வாசி மந்திரத்தோட எழுத்தை நினைக்கும் போது அது சீக்கிரமா பயணிக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அது சீக்கிரமா பயணிக்கணும். அந்த புருவ மத்தியில நினைக்க அது ஆழமா கம்பு ஊன அப்பதான் அந்த புருவ மத்தியில அந்த வாசி போய் நிலை பெற்று நிற்கும். இதுதான் உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க.